ஸோ மீட்டிங்ல ஜாயின் பண்ண அவ்வளோ பேத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஐ திங்க் எங்களோட இந்த கம்பெனி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அதை தாண்டி வந்து இன்னைக்கு ஏன் இந்த ஒரு ஜூம் மீட்டிங் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா, உங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ட்ரேடிங்ல இன்வால்வ் ஆகி தான் இருப்பீங்க. இந்த ட்ரேடிங் வந்து என்ன கொடுத்துச்சு அப்படின்றத பத்தியும், இந்த ட்ரேடிங் வந்து இங்க படிக்கிறதுனால என்ன அவுட்புட் கிடைக்க போகுது அப்படின்றதையும், லாஸ்ட் பெட்ஷீட் ரிசல்ட் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்றதையும், அவங்ககிட்ட ஃபீல் அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் இன்னைக்கு. நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இதுக்கு முன்னுக்குள்ள செமினார் பார்த்துருப்பீங்க, அது மாதிரி இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த 23 பேரும் வந்து ஸோ எண்ட் அதாவது மீட்டிங் எண்ட் ஆகுற வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஐ திங்க் உங்களுக்கு ஒரு இது நல்ல செஷனா இருக்கும் நான் நம்புறேன். நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனா அந்த மாதிரி எதுவுமே உங்களுடைய பிடிசி ப்ளூ பிரிண்ட்ஸ்ல இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். பிகாஸ் நான் யாருன்னா, நான் யோகேஷ் அண்ட் இந்த கம்பெனியோட அதாவது பிடிசி ப்ளூ பிரிண்ட்ஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. நாங்க பேசிக்கா என்னத்தை ஃபாலோ பண்றோம்னா, பொதுவாகவே இந்த கோவிட்க்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பைண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஐ திங்க் 90% மேல நிறைய பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அண்ட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வரும். பட் அதுல வந்து 96% இல்லாட்டி 99% பீப்புள்ஸ் வந்து என்ன பண்றாங்க, லாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ லாஸ் பண்றத இல்லாம ஆக்கணும், நான் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சிக்னல்ஸ் தேடி போறாங்க, இல்லாட்டி கோர்ஸ் தேடி போறாங்க. எண்ட் ஆஃப் த டே வந்து சிக்னல்ஸ் வந்து வேலைக்கு ஆகல அப்படின்றத வந்து ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம படிச்சாதான் அதுல வந்து ஏதாவது நமக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் அப்படின்றத வந்து ரியலைஸ் பண்ணிட்டு படிக்க போறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னா, அவங்க அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அந்த இடத்துல எதுவுமே நடக்கிறது இல்லை. ஸோ நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்குள்ள வந்து உங்க எல்லாத்துக்குமே கரெக்டா இதுதான் விஷயம் அப்படின்னு படிக்கிறதுக்கு ஆசையா இருக்குல்ல, அப்படி இருக்கு தானே? உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கா? கண்ணதாசன் இருக்குல்ல? யா. ஸோ நாங்க என்ன பண்றோம், எங்களுடைய வேலை என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நான் இப்ப லாஸ்ட் பேட்ச்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்க கூட கொஞ்சம் பேச வைக்கிறேன். அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ பூபாலன் உங்களுக்கு அன்வைட் பண்ணுங்க. கேக்குதா பூபாலன்? சார் கேக்குதுங்க சார். வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? ஆ சார் வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா சார்? டிராவல்ல இருக்கேன் சார். ஓகே ஓகே. எஸ், அவர் வந்து பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனந்த் இருக்கீங்களா? ஆனந்த் ராஜ் இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு கையை வைத்துங்க. ஓகே விஜய், அன்மியூட் பண்ணுங்க. விஜய், சார் நான் பேசுறது கேக்குதா விஜய் உங்களுக்கு கிளியரா? കേക്കാം കേക്കാം யா ஓகே. സാറിന് ஸோ இந்த കേക്കാമോ ഞാൻ പറയുന്നേ? ஓகே கேக்குதா? കേக்குது. யா, உங்களுக்கு இந்த கிளாஸஸ் எப்படி இருந்துச்சு விஜய்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ക്ലാസ് സൂപ്പർ ആയിരുന്നു സാർ. ഞാനാണെങ്കിൽ ഓൺലൈനില് യൂട്യൂബിലൊക്കെ കുറെ വീഡിയോസ് ഒക്കെ നോക്കി കുറെയൊക്കെ പഠിച്ചു വെച്ചിരുന്നത്. അതൊന്നും അല്ല, പുതിയതായിട്ട് കുറെ അറിവ് കിട്ടി, കുറെ നോളജ് കിട്ടി ഇതിൽ നിന്ന്. പിന്നെ ലൈവ് സിഗ്നൽസ് ആൾക്കാർ കൊടുക്കുന്നത് വെച്ച് ട്രേഡ് ചെയ്ത് MTG ഒക്കെ എടുത്ത് ലോസ് ആയിരുന്നു. ഇപ്പൊ MTG ഒന്നും ഇല്ലാതെ സ്വന്തമായിട്ട് ട്രേഡ് ചെയ്യാൻ പറ്റുന്ന ഒരു കോൺഫിഡൻസ് ആയി. இப்போ புதுசா வரவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சார் മനസ്സിലായി? புதுசா ட்ரேடிங்குள்ள வரவங்களுக்கும் இப்ப நம்மளோட இன்ஸ்டிடியூஷனுக்கும் நீங்க என்ன சொல்லுவீங்க? ആ കൊടുക്കുന്ന ഫീസിനേക്കാളും കൂടുതൽ അറിവ് ഞങ്ങൾക്ക് എന്തായാലും കിട്ടും. அப்ப நீங்க கொடுத்த 2000 ரூபாய்க்கான ஃபீஸ் கோர்ஸ் நினைக்கிறீங்களா? நீங்க அதை எப்படி நீங்க അല്ല അല്ല, അതിനേക്കാൾ കൂടുതൽ അറിവ് കിട്ടും എന്നാ പറഞ്ഞേ. ഫീസിനേക്കാൾ കൂടുതലുണ്ടെന്നാ പറഞ്ഞു. ஓகே. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கோர்ஸ் ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சா? സാറ്റിസ്ഫൈഡാ സാർ. ஓகே. சோ புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு நீங்க என்ன, அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குல்ல மார்க்கெட்ல, இப்போ இங்க படிச்சா நமக்கு உண்மையா ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? ഷുവറായിട്ട് ഏൺ பண்ண പറ്റും. யா ஓகே. தேங்க்யூ மேம். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ
இது நான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ நீங்க பாக்குற இடத்துல எல்லாம் கோர்ஸ்னு சொல்லிட்டு பை பண்றதுக்காகவோ நான் சொல்லல. பட் நீங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு இடத்துல அடிபட்டிருப்பீங்க, ஒவ்வொரு விஷயத்துல அடிபட்டிருப்பீங்க. ஸோ இது மூலியமா நாங்க ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதனாலதான் நாங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களை வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஆனந்த் இருக்கீங்களா? ஆனந்த் ஆர் பூபாலன். ஓகே. யா ஓகே. அகமட் இருக்கீங்களா? அகமட் 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 இருந்தா கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. இருக்கீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே. கேக்குதா? ஆ, அகமட் கிளாஸஸ் எப்படி இருந்துச்சு? அவங்க கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு நாள் புது டாபிக் பார்த்தோம். ஓகே. நிறைய நீங்க டாபிக் இதுக்கு முன்னுக்கு இருந்துச்சு. இந்த டாபிக்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா? சோ இவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. எவ்ரிடே கிளாஸ் முடிஞ்சாலும் நீங்க அந்த சொன்னதை ட்ரை பண்ணாலே போதும். ம் நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம் டெய்லி. ம் நம்ம ட்ரை பண்றது தான் ப்ராஃபிட் பண்றது. ஓகே ஓகே. சோ உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியா இருக்கா? ஓகே, அவர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஆனந்த். ஆனந்த் நான் பேசுறது கேக்குதா? சார் கேக்கு சார். சோ உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா? இப்ப லாஸ்ட் பேட்ச்ல நீங்க இருந்தீங்க, இவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆமாம் நினைக்கிறீங்களா? சார். சார் ஆமாம் எப்படி சார். இருந்துச்சு கோர்ஸ்? அதாவது நான் சார் சூப்பராக இருந்துச்சு. அது ரியல் சூப்பர் நைஸ் சார். எங்க இருந்து ஈஸியாக பேசுறீங்க? புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க சார். சொல்லுங்க, எப்படி இது பண்ணீங்க? எப்படி இருக்கு கோர்ஸ்? வேல்யூ ஃபார் மணியா அதை சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம் சார். நான் வந்து ஜீரோவில் தான் வந்தேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 ட்ரேட் இருக்குன்னா மேக்ஸிமம் 8 to 9 ட்ரேட் வின்னிங் தான் ஆகுது. ஓகே. சோ என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது சேஞ்சஸ் சூப்பராக இருந்துச்சு வந்திருக்கு அந்த ப்ரோ. 7 நாள் கிளாஸஸ்ல உங்களுக்கு? சூப்பராக வந்திருக்கு ப்ரோ. இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கேன். எனக்கு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு ப்ரோ. ஓகே. சோ எங்களோட கஸ்டமர் சப்போர்ட்லாம் எப்படி இருந்துச்சு? நாங்க எப்படி உங்களை ஹேண்டில் பண்ணோம்? அதை பத்தி சொல்லுங்க. ப்ரோ அதாவது ஒரு ஒரு டீச்சர் எப்படி ஸ்டூடெண்ட் நடந்துக்கணுமோ அது மாதிரி நடந்துங்க. ஒவ்வொரு ட்ரிப்பும் ஃபோன் பண்ணி சொன்னுங்க. ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, ட்ரேட் எடுங்கன்னு சொல்லிட்டே இருந்துங்க. ம் இந்த சோ மாதிரி இந்த யாரும் கைட் பண்ண மாட்டாங்க ப்ரோ. ஓகே, இந்த செஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மொத்தமா இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப திருப்தியா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு வந்து 2000 ரூபாய்க்கு இவ்வளவு ஒர்த்தான கோர்ஸ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நன்றி. இப்படி சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கல. ஓகே ஆனந்த். ஓகே. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாம எதுக்கு வந்திருக்கோம்னா, இந்த இப்போ கடைசியா கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணாங்களா அவங்களோட சர்டிபிகேஷன் வந்து இது பண்றதுக்காக தான். ஸோ நான் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் காட்டுறேன். நீங்க வந்து ஒவ்வொரு கிளாஸஸ் வந்து முடிச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கான சர்டிஃபிகேட் நாங்க கொடுப்போம். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் என்னோட ஸ்கிரீன் விளங்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா ஆனந்த்? என்னோட ஸ்கிரீன் விளங்குதா உங்களுக்கு? ஆனந்த் என்னோட ஸ்கிரீன் விளங்குதுன்னு சொல்றவங்க? விளங்குது சார். விளங்குது. யா ஓகே ஓகே. ஸோ நீங்க பாக்குறதா இப்போ இந்த பேசிக் பேசிக் டு அட்வான்ஸ் பைனரி ட்ரேடிங் ஆப்ஷன் கோர்ஸ், இதுக்கான சர்டிஃபிகேஷன். இப்போ நான் இதை ஏன் ஷோ பண்றேன் அப்படின்னு சொன்னா, உங்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஒரு கோர்ஸ் நம்ம ஜாயின் பண்றோம், அவ எப்படி இருக்க போகுது அப்படின்றது. அந்த டவுட் நீங்க இனிமே இருக்கக்கூடாது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்பட்டு காசு கொண்டு வரீங்க. நீங்க பாக்குற இடமெல்லாம் கோர்ஸ்ன்னு சொல்றாங்களே, அதுல வந்து உண்மையான திருப்தி கிடைக்குமானா அதுக்கு ரிசல்ட் நீங்க பார்க்கணும். ஸோ அதுக்கான ரிசல்ட் தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஷோ பண்ணேன். ஸோ சப்ஸ்கிரைபர் எப்படி யோசிக்கிறாங்க அண்ட் வந்து எங்கிட்ட படிச்சவங்க எப்படி அந்த 7 நாள் வந்து எப்படி ஃபீல் பண்ணன்றதையும் நீங்க இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ உண்மையா கோர்ஸ் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க இது வரைக்கும் நீங்க பார்க்காத கண்டென்ட் தான் நாங்க கொடுத்துருக்கோம். அதை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இப்போ உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 7 நாள் கிளாஸஸ்ல நாங்க என்னத்தை படிப்பிக்கிறோம், அதை நாங்க வந்து டு பி பிராங்கா தான் அந்த காட்டுறேன். உங்களுக்கு இதுல வந்து மறைச்சு வைக்கிறதுக்காக எதுவுமே கிடையாது. மார்க்கெட்டை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப கேண்டில்ஸ்டிக்கோ உங்களை போட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப மைனியூட்டாவோ நான் தாக்கி எதுவுமே பண்ணல. நான் உங்களுக்கு எல்லாம் இந்த டிசைன் பண்ணிருக்க கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க எங்களோட டீம் நாங்க பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மார்க்கெட்ல ஒரு 3 மார்க்கெட் தானே. ஒரு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 3 இருக்கு. சைட்வேஸ், அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட். அந்த 3 மார்க்கெட்டையும் எப்படி நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறது, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன மாதிரியான ட்ரெண்ட் இருக்கு, அதுக்குள்ள நம்ம எப்படியான டிராப்ஸ்ல மாட்டாம நம்ம ட்ரேட் பண்றது. ரவுண்ட் நம்பர் ஆஸ் யூஷுவல் தெரியும், ஆனா அந்த ரவுண்ட் நம்பரே நம்மளால எப்படி வந்து ட்ரேட் பண்ண முடியும், எஸ்என்ஆருக்கான என்ட்ரி எதுக்குள்ள வரும் அப்படின்றது நான் உங்களுக்கு ஸ்டீச் பண்றேன். 4வது நாள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா
அதாவது ரவுண்டிங் பாட்டம் ஸ்ட்ராட்டஜி அதுல எப்படி ஒரு என்ட்ரி பாயிண்ட், அதாவது இது வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு 70% டு 90% வேலை கூடியது. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் அப்படின்ற கான்செப்ட்ல 100% அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ அதனாலதான் நான் இப்படி சொல்றேன். பவர் ஆஃப் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட்டுக்குள்ள எப்படியான விஷயங்கள் நடக்குது. இப்போ அதுக்குன்னு சொல்லிட்டு கேண்டல்ஸ்டிக் போட்டு இந்த மாதிரி வரும் அந்த மாதிரி எல்லாம் நான் சொல்லல. மார்க்கெட் அனலைஸ் பண்றப்போ எப்படி நம்ம கேண்டல்ஸ்டிக்கை வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும், எப்படி வந்து பிரேக் அவுட்ஸ் நடக்குது அப்படின்ற விஷயத்த நான் வந்து உங்களுக்கு முதல் நாள்லயே உங்களுக்கு கிளாஸஸ்ல வந்து அந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் எவ்வளவு தூரம் போகும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த 7 சாப்டர்ஸ்ல வந்திருக்கேன். ஓகே. ஸோ இந்த சாப்டர்ஸ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க யூடியூப்ல பாக்குறதுக்கு வாய்ப்பு குறவு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னுக்கு வந்து விஜய் நீங்க இந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா விஜய்? ஆனந்த்? இல்ல சார், கண்டிப்பா சார் கேள்விப்பட்டதே படிப்பிச்ச இல்ல. ஒரு டாபிக்கும் கேட்டுட்டில்ல. யா ஓகே. ஏன் நாங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டாபிக் கூட உங்களால வந்து இது பண்ண முடியல அப்படின்னு சொன்னா எந்த டாபிக் அதாவது இதெல்லாம் நாங்க எல்லாமே ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது. பேசிக்கா நாங்க ப்ராஃபிட் பண்ணனாலதான் நாங்க இந்த கோர்ஸாவே டிசைன் பண்ணிருக்கோம். இப்போ எல்லாருமே வந்து 13,000 ரூபாய், 20,000 ரூபாய், 10,000க்கு மேல 5,000 ரூபாய் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக? நாங்க வந்து 2,000 கோர்ஸ் இது பண்ணணும். அண்ட் ரெண்டாவது விஷயம், நாங்க எதுக்கு கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் எங்க டீமை பொறுத்த வரைக்கும் நாங்க உங்கள்கிட்ட இருந்து மணி மைண்டடா எந்த ஒர்க்கும் நாங்க எதிர்பார்க்கல. எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணோம். அண்ட் பேசிக்கா இருக்க விஷயங்களை வந்து அதாவது பேசிக்கா இருக்க விஷயத்துக்கு செலவாகிற விஷயத்த உங்களுக்கு இருந்து 2,000 ரூபாய் நாங்க வைக்கிறோம். இதுக்காக தான் கோர்ஸ் ப்ரொவைட் பண்றோம். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு சர்வீஸ் பேஸ்ல கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கோர்சஸ் நாங்க வந்து 2,000 ரூபாய்க்கும், அது 7 நாள். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் படிச்ச முத நாள், ஓகே முத நாள் ஆனந்த் உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் அடிச்ச முத நாள், நீங்க படிச்ச முத நாள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆமா ப்ரோ, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. யா ஓகே. ஸோ முத நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இப்போ நீங்க பாப்பீங்க, ஒரு மாசம் கோர்ஸ் எடுப்பாங்க, 2 மாசம் கோர்ஸ் இருக்கிறவங்க இருப்பாங்க. உங்கள்கிட்ட நிறைய ஃபீஸ் வாங்குறவங்க நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய சிக்னல் ப்ரொவைடர்ஸ் பார்த்திருப்பீங்க. ஏதாவது ஒரு நோக்கம் உங்ககிட்ட இருந்து கரெக்டா எடுக்கிறதா இருக்கும். இன்கேஸ் அஃபிலியேட்டா இருக்கும், இல்ல கோர்ஸ் பை பண்றதா இருக்கட்டும், சிக்னல்ஸ் பாட்டா இருக்கட்டும். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே வேணாம். நீங்க கட்டுற 2,000 தவிர நீங்க எதுவுமே நாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறது இல்லை. ஆனா இந்த 7 நாள் வாரீங்க, இப்ப நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் இருக்கீங்கன்னா அவ்வளவு பேத்துக்குமே பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுல அங்க ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து கண்டிப்பா அந்த 7th டே நீங்க கம்ப்ளீட் பண்றீங்கன்னா ஐ திங்க் நான் ஏன் எல்லாரும் இப்போ அதாவது நீங்க புதுசா கிளாஸ் ஜாயின் பண்ணவங்க 10-12 பேருக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க, அவங்களையும் நான் வர சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஏனோ தானோன்னு வராம இதுல ஒரு எஃபர்ட் போடுறதுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா காய்ஸ் இது ஒரு நல்ல சேஞ்ச் ஓவரா நான் உங்களுக்கு இருக்குன்றத நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ வந்து ஸ்டூடெண்ட் விட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேஷனையும் நான் உங்களுக்கு ஒருக்கா காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேசிக் டு அட்வான்ஸ், நீங்க அட்வான்ஸ்க்கு நீங்க பேசிக் கிளாஸ் படிக்கிறீங்களா, ஒவ்வொரு கிளாஸஸையும் ஒவ்வொரு டாஸ்கையும் சரியா நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா மட்டும் இந்த சர்டிஃபிகேட் வரும். இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் செஷன் பார்த்துன்னா உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்றதை நீங்க பண்ணணும். அப்பதான் நீங்க உண்மையா கிளாஸஸ்ல ஒரு ஆர்வமா இருக்கீங்களான்றது எங்களுக்கு தெரியும், மத்தவங்களுக்கு தெரியும். அதோட வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸஸ் முடிஞ்ச பிறகும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி அந்த உண்மையா நீங்க ட்ரை பண்ணி அனுப்புறீங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல தான் உங்களுக்கான சர்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்க எல்லா கிளாஸ் அட்டன் பண்றீங்க, உங்களால வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்ப முடியலன்னா கண்டிப்பா உங்களால இந்த சர்டிஃபிகேட் எடுக்க முடியாது. பிளஸ் வந்து இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்றனால இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேலிடா இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு சர்டிஃபிகேஷனுக்கான ஐடி உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய போர்ட்டல்ல உங்களால இந்த சர்டிஃபிகேட் பத்தி சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. எங்களுடைய இன்னொரு அட்மின் இருக்காரு. ஸோ அவர் வந்து கொஞ்ச நேரம் உங்களோட பேசுவாரு. அவர் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். நீங்க உங்களுக்கு நல்ல செஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேசுங்க. கேக்குதா? கேக்குதுங்களா? கேக்குது, கிளியர் கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே. லைக் ஸோ ஹாய் கைஸ். ஹலோ ப்ரோ, என்னோட வாய்ஸ் ஆடிபிள் தானே? கேக்குது ப்ரோ, நீங்க பேசுங்க. ஸோ ஹாய் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். ஸோ நான் யாருன்னு சொன்னால், ஸோ இங்கேவே நான் வந்து படித்து லைக் இப்போ நான் வந்து ஒரு சீனியர் அனலிஸ்டாக வந்து இந்த பிடிசி ப்ளூ பிரிண்ட்ஸில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். லைக் நானும் உங்களை மாதிரி வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணி ஸோ இங்கேவே படித்து
இங்கே ஒரு கெரியர் ஆப்ஷன்ஸ் வந்து நாங்கள் நிறைய ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நான் அதில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணி இங்கே ஒரு ட்ரேடராக வந்து நான் இருக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, லைக் நீங்கள் முன்னாடி படித்த பேட்சுக்கும் அப்கமிங் ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் சிம்பிளாக ஒன்றே நான் சொல்லித்தரேன். நாங்கள் வந்து ஒரு 70% வந்து நாலேஜ் உங்களுக்கு கொடுத்தா லைக் 30% எஃபெக்ட் உங்களோட எஃபெக்ட்ஸ் இருக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், லைக் நாங்கள் என்ன தான் படித்து நாங்கள் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் லைக் உங்களுக்குன்னு தானே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். லைக் எல்லாரும் சேர்றாங்க, எல்லாரும் வந்து கோர்ஸ் நல்லா இருக்கும் போல, நம்மளும் 2,000 கொடுத்து சேர்ந்துருவோம். சும்மா சேர்றது லைக் யார் வேணா சேர்ந்துக்கலாம். லைக் நான் உண்மையே வந்து கற்றுக்கிட்டு லைக் உண்மையாக வந்து நீங்களும் அதில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி லைக் என்ன மார்க்கெட் நடக்குது, என்ன இதாகுன்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒன்னொன்னுத்தையும் அவ்வளோ பொறுமையாக உட்காந்து பண்ணணும். லைக் வந்து நீங்கள் டெமோவோ லைக் ரியல் அக்கௌண்ட்ஸ் லைக் நீங்கள் தினமும் இப்போ நாங்கள் சொல்லி 7 நாளும் சொல்லி தரோம்னா நீங்கள் 7 நாளும் வந்து நீங்கள் வந்து லைக் நீங்கள் வந்து தினமும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். லைக் நீங்கள் வெதர் இட்ஸ் லாஸ் ஆர் இட்ஸ் வின் நீங்கள் வந்து லைக் முடிச்ச உடனே வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அதை லாஸ் ஆனாலும் எங்களுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக விளக்கப்படுத்தும். அண்ட் தென் லைக் நான் எப்படி மேலே வந்தேன் அப்படின்னு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். லைக் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50,000 அட்ட செகண்டில் லாஸ் பண்ணியிருக்கேன். லைக் செகண்டில் லாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கூட நான் வந்து லைக் இப்போ நான் ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறேன். பட் ஆனால் கொஞ்சமாக எனக்கு போதுன்ற அளவுக்கு எடுத்துகிட்டு நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். லைக் நிறைய பேர் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அக்கௌண்ட்டில் வந்து பார்த்த உடனே வந்து அப்படியே அவங்க மைண்ட் வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. லைக் ஒரு ட்ரேட் லாஸ் பண்ண உடனே வந்து அடுத்த ட்ரேட்ல வந்து டபுள் தி அமௌண்ட் போடுறாங்க. இல்லைன்னா அதுக்கு அடுத்த அமௌண்ட் வந்து இன்னும் டபுள் தி அமௌண்ட் போடும்போது ஆப்வியஸாக அது லாஸ் ஆக தான் செய்யும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட மைண்ட் ஸ்டேபிளாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் உள்ள நீங்கள் மொதல் கிளாஸ் வரும்போதே லைக் இப்போ ஆல்ரெடி முடிச்சவங்களும் ஸ்டார்டிங் வரும்போது அப்படி தான் ட்ரேட் லாஸோட தான் வந்தாங்க. இப்போ அவங்க வந்து ட்ரேடிங்னா என்ன, மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகும், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஐடியா வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். லைக் எப்படி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மென்டாஸ் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஇஓ பேசினார். லைக் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சிஇஓ ஃபவுண்டரே வந்து எந்த இடத்துல வந்து நான் டேரெக்டாக இன்வால்வ் ஆகிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து கிளாஸஸ் எடுத்து நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. லைக் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். லைக் வந்து லைக் நான் என்ன மாதிரி இன்னும் 2-3 பேர் கூட இருக்காங்க. லைக் நீங்கள் பண்ணுற ஒரு நாள் கிளாஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அட்டென்டிவாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு தினமும் நாங்கள் வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து நாங்கள் சென்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். லைக் வந்து நாங்கள் மீட்டிங்குள்ளே நாங்கள் வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. லைக் உள்ளே வந்து நீங்கள் அட்டென்டிவாக கவனிக்கிறீங்களா, லைக் எந்த அளவுக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரிப்போர்ட்ஸும் வந்து நாங்கள் லைக் சிஓக்கு சார் வந்து தினமும் நாங்கள் ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டு தான் இருப்போம். லைக் ஏன்னா நீங்கள் சும்மா சேர்ந்து நீங்கள் எந்த ஒரு யூஸும் இல்லாமல் போகிறதுனால வந்து அது வந்து ரொம்ப எங்களுக்கு கஷ்டம். லைக் நீங்கள் கொடுக்குற காசுக்கு அதை விட டபுள் டி மடங்காக வந்து நீங்கள் வந்து நாலேஜ் கெயின் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். அதுதான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஒரு ரூபாவும் வந்து எதுவுமே வந்து நாங்கள் சும்மா யாரும் உங்களுக்கு கொடுக்குறது கிடையாது. ஒரு ரூபா நீங்கள் ஐ மீன் ஏர்ன் பண்ணுறது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்களும் அந்த இடத்துல வந்ததுனால நீ இப்போ 2,000 கொடுத்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு நான் கொடுத்து லைக் நீங்கள் 7 நாள் கழிச்சு வெளில போகும்போது நீங்கள் ஓனாக நீங்கள் ட்ரேட் பண்ணி ஓரளவுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து உங்களை ட்ரெயின் பண்ணிவிடுவோம். லைக் வந்து நீங்கள் நாங்கள் கொடுக்குற சிக்னல்ஸை மட்டும் நீங்கள் வந்து அப்படின்னு மோஸ்ட்டாக வந்து எங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் சிக்னல்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் சிக்னல்ஸ் கொடுக்க அவங்க வந்து அவங்களோட ஸ்கில்ஸ் அவங்களோட மைண்டை வந்து யூஸ் பண்ண மறந்துடுவாங்க. லைக் நாங்கள் சொல்லித்தர ஒரு விஷயம் நீங்கள் இது பண்ணணும். லைக் இப்போ நம்ம ஆல்ரெடி பேட்சில் இருந்த பசங்களும் பேசி நீங்கள் கேட்டிருப்பீங்க. லைக் அப்கமிங் பேட்ச்லும் வந்து இன்னும் கொஞ்சம் புது புது திங்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண நாங்கள் வந்து டீமோட பேசிகிட்டு இருக்கோம். லைக் வந்து அண்ட் தென் இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு வேற இருக்கு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் லைக் நாளைக்கு 12 PM அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களை யாராலும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியாது. லைக் அது 10 பேட்சில் ஜாயின் பண்ண முடியும். லைக் வந்து இது ரியலி வந்து இது யூஸ்ஃபுல்லானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான். நீங்கள் வந்து ஒரு பேட்ச்லேயும் வந்து நாங்கள் பெஸ்ட்டாக 2-3 ஸ்டூடெண்ட்ஸை பிக் பண்ணுவோம். லைக் பிக் பண்ணி அவங்களுக்கு வந்து தனியாக வந்து லைக் அவங்க எந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறாங்க வச்சு அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து நான் ஷைன் ஆகி நான் வந்து மேலே வந்து தான் இங்கே நான் வந்து ஒரு சீனியர் அனலிஸ்ட்டாக இருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து நாங்களே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிக் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு அட்டென்ஷனை கொடுப்போம். லைக் அண்ட் தென் இப்போ நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து அவங்க அப்படி நாங்கள் ஃப்ரீயாக விட்டு போகிறது. லைக் அவங்களுக்குன்னு ஒரு ஓப்பன் ஃபோரம் இருக்குது. லைக் அவங்க வந்து உள்ளுக்கு ட்ரேடர்ஸ் விடுவாங்க. மற்ற ட்ரேடர்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து யூசர்ஸ் கிடையாது, நீங்கள் எல்லாருமே ட்ரேடர்ஸ். லைக் ஒரு கோர்ஸ் இப்போ 7 பேர் முடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்க 7 பேருமே ஒரு ட்ரேடர்ஸ். நாங்கள் எப்பவுமே யூசர்னு சொல்ல மாட்டோம். இப்போ நாங்கள் கூப்பிட்டாலும் ட்ரேடர்னு தான் சொல்லி கூப்பிடுவோம். ட்ரேடர் விஜின்னு தான் கூப்பிடுவோம். ஏன்னா இப்போ அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க. இப்போ பேசிக் அட்வான்ஸ் லெவலில் வரைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு லைக் வந்து அவங்களுக்கு ஒரு நேம் மாதிரி ட்ரேடர் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொன்னா நீங்கள் அந்த அளவுக்கு நாலேஜ் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் லைக் நாங்கள் புது 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 அப்டேட்ஸ் வந்து நாங்கள் கண்டுபிடிக்கும் போது நாங்கள் வந்து அந்த ஓப்பன் ஃபோரம் அந்த பேட்ச் நாங்கள் தனியாக கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த எல்லா கம்யூனிட்டிலையும் நாங்கள் வந்து ஒன்னொன்றுத்தையும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். லைக் அந்த ஓப்பன் ஃபோரம்ன்றதுனால நீங்கள் ஒரு புதுசாக அப்டேட்டோ இல்லை ஏதாவது மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் அந்த நீங்கள் ஃபோரமில் போட்டுங்க அப்படின்னு சொன்னால் மற்ற ட்ரேடர்ஸ்க்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் அந்த மாதிரி 7 பேர் இருந்தீங்கன்னா 7 பேர் 7 விஷயத்த கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த 7 விஷயத்த நீங்கள் போட்டிங்கன்னா அது 7 ஸ்ட்ராட்டஜி மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். லைக் நான் க்ளோஸ் ஆஃப்டர் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச்ல வந்து 20 பேர் அப்படி இருக்குங்கன்னு சொன்னால் லைக் 20 விஷயத்த அவங்க கண்டுபிடிச்சி ஒரு திங்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா 20 ட்ரேட்ஸ் ஆல்ரெடி 7 ஸ்ட்ராட்டஜி ஒரு 27 ஸ்ட்ராட்டஜி கிட்ட லைக் வந்து மாஸ் டுகெதராக வந்து நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து பயங்கரமாக நம்ம ட்ரேட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கு. நிறைய இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணி வச்சிருக்கோம். லைக் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை. லைக் இப்படி முடிஞ்ச பேட்சுக்கும் இப்போ அப்கமிங் வர பேட்சுக்கும் நான் சொல்கிறது என்னன்னா கிளாஸ் ரொம்ப அட்டென்டிவாக இருங்க. லைக் உங்களுக்கு அப்பப்போ புரியல அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு நீங்கள் அப்போவே கேட்டுருங்க. லைக் அந்த டவுட்ஸோட நீங்கள் போகாதீங்க. லைக் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ப்ரோ வாய்ஸ் நோட்டாக கூட நீங்கள் வந்து அந்த மெசேஜ் பின் பண்ணி நீங்கள் இது புரியல அப்படின்னு சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக வந்து லைக் அது என்ன நைட் என்ன நேரமாக இருந்தாலுமே சரி நாங்கள் வந்து நாங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து லைக் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து உங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். லைக் வந்து இது எல்லாமே நாங்கள் வந்து சொல்லித்தரோம். எல்லாமேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் பர்சனலாக நாங்கள் வந்து எங்கள் டீமாக நாங்கள் கண்டுபிடிச்ச ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும்தான். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பேட்சாக நீங்கள் வந்து உங்கள் டீமாக இப்போ நீங்கள் ஒரு 5 பேர் நீங்கள் முடிச்சிருக்கீங்க. 5 பேர் நீங்கள் டீமாக நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த மாதிரி நீங்கள் ஒரு டீமாக வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல வரோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்சுக்கும் அதுதான். நீங்களும் எண்ட் ஆஃப் த கோர்ஸ் முடிக்கும் போது நீங்களும் புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சி நீங்கள் ஒரு டீமாக வந்து சேர்ந்து இது பண்ணுங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு டீம் கோஆர்டினேட் இருக்கும். ஸோ டீமாக ட்ரேட் பண்ணும்போது அதை வந்து கொஞ்சம் உங்களுக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணும்போது நல்லா இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து ஓப்பன் ஃபோரம் ஓப்பன் செஷன் எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இது உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் நாங்கள் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் நாங்கள் ஒருத்தர் 2 பேர் பண்ணல வந்து எங்கள் பின்னாடி டீமே இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணுவோம், பார்ப்போம். அதே மாதிரி கோர்ஸில் ஜாயின் கோர்ஸை பற்றி கேட்கணும் எது பற்றின்னு சொன்னாலும் லைக் ஓப்பனாக நீங்கள் வந்து நம்ம மென்டாஸ் இருக்காங்க, யூசர்ஸ் இருக்காங்க, அட்மின்ஸ் இருக்காங்க. நீங்கள் எது வேணாலும் எங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கலாம். லைக் யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருந்தால் கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து நாங்கள் லைஃப் டைம் சப்போர்ட் தான் கொடுக்க போகிறோம். அண்ட் லைக் தென் ஃபியூச்சரில் வந்து நாங்கள் வந்து லைக் இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் பண்ணுறோம். ஃபியூச்சரில் வந்து அடுத்த ஸ்டேஜோ இல்லை அடுத்தபடியோ நாங்கள் வந்து மூவ் பண்ணுறதுக்கும் நாங்கள் வந்து ஒன்று அப்டேட்ஸ் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து ஆப்வியஸாக நாங்கள் நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு வந்து நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக அப்பப்போ நம்ம ஷேர் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஓகே ஓகே சரண். ஆக்சுவலா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது இவ்வளவுத்தோட நிக்காது. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு நிறைய யூடியூப்ல த்ரெட்ஸ் மெசேஜ் வருது அண்ட் வந்து டிக்டாக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க வந்து ஏன் நிறைய விஷயத்த ஓப்பன் அப் பண்றீங்க அப்படின்ற விஷயத்துக்கு வருது. உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல. பட் வந்து உங்களுக்கு வந்து இது மட்டும் கிடையாது, இது எண்டு கடை இல்லாத மாதிரி நெக்ஸ்ட் வந்து பைனான்ஸும் உங்களுக்கு வந்து நாங்கள் டீச் பண்ற ரெடியா இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ ஏன் பிரதர் நீங்க 2000 ரூபாய்க்கு கோர்ஸ் வைக்கிறீங்க, நிறைய கோர்சஸ் அட்வான்ஸ் கோர்சஸ் ப்ரொஃபஷனல் லெவல் கோர்சஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே அப்படின்னா ஒருத்தனுக்கு பேசிக்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அந்த பேசிக்கை உங்களை ஃபில் பண்ண வச்சு உங்களை அச்சீவ் பண்ண வச்சதுக்கு அப்புறம் நீங்களே வந்து எங்ககிட்ட ஜாயின் பண்ணணும் அப்படின்றது ஒரு மோட்டிவ். ஸோ அதனாலதான் உங்க கோர்ஸை வந்து 2000 ரூபாய்க்கு நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நீங்க கிளாஸஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகே, நமக்கு இதை விட பயங்கரமான இன்னொரு சாப்டர் இருக்கு, அதை அன்லாக் பண்ணி தருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கே இருக்கும். உங்களுக்கு நிறைய விஷயத்த தாண்டி நிறைய இடத்துல பட்டிருப்பீங்க, நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். எனக்கு தெரியும், பர்சனலா உங்க இடத்துல இருந்து நான் வந்திருக்கேன். இப்ப நான் ஒவ்வொருத்தர் ஸ்டூடெண்ட் கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அளவு ஃப்ரெண்ட்லியாவே தான் உங்களுக்கு மூவ் பண்றோம். அதனால நீங்க எவ்வளவு தூரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ, ஜாயின் பண்ணவங்க நீங்க எவ்வளவு தூரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு நாங்க வந்து சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருப்போம். ஓகே பூபாலன், ஏதாவது சொல்லணுமா பூபாலன்? சொல்லுங்க பூபாலன். ஹலோ. ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருந்ததுங்க சார். ஹலோ சார், ஆடிபிளா இருக்குங்களா? ஆடிபிள். சொல்லுங்க சொல்லுங்க பிரதர். சார் கிளாஸ் நிஜமாலுமே சார் 2000 ரூபாயெல்லாம் நாங்க கொடுத்து ஒரு விஷயமே இல்லைங்க சார். நீங்க அவ்வளவு விஷயங்களை சொல்லி தந்திருக்கீங்க. புதுசா வரவங்களும் நிறைய கத்துக்குங்க. அவங்க சொல்ற ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அவங்க எப்பப்ப கேட்கறாங்களோ டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கிளாஸ்லயே அப்பவே கேளுங்க, கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நியூ ஸ்டூடெண்ட்ஸ். நிஜமாலுமே ஒர்த்திங் சார். தேங்க்ஸுங்க சார். தேங்க்யூ. உங்ககிட்ட எப்படி சப்போர்ட்டா இருந்தோமா? உங்களுக்கு வந்து எங்களோட கஸ்டமர் சப்போர்ட்லாம் நல்லா இருந்துச்சா? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இது எல்லாம்? இருந்துச்சுங்க சார். ஆக்சுவலா கான்ஃபிடென்ட்டே இல்லாம இருந்தேன்.
கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு ஆரம்பிச்சோடனே ஆட்டோமேட்டிக்காவே அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இல்ல நீங்க வந்து இப்ப சொல்றதுக்காக சொல்லாம உங்க மனசாட்சி தொடுத்தவங்க கிளாஸ் உண்மையாவே நல்லா இருந்துச்சா? எப்படி ஃபீல் பண்ண? ரியல தாங்க சார், ரியல தாங்க சார். இல்லைன்னா கூட நான் உங்களுக்கு அந்த வாய்ஸ் சேட், நம்ம சேட் பண்ண கூட வாய்ஸ் சேட் வேணாலும் நான் கொடுக்குறேன். நிஜமாலுமே என்னால முடியல, இந்த ட்ரேடிங் என்னால பண்ண முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியலங்கிறப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். நீங்க எனக்கு கிளியர் பண்ணீங்க. பொறுமையா இருங்க, மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுங்க, மார்க்கெட்டுக்கு எகென்ஸ்டா போகாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நான் எடுத்த ட்ரேட் எல்லாமே எனக்கு சக்சஸ் கொடுக்குறேன். ஓகே ஓகே கோபால், ரொம்ப நன்றி. ஐ திங்க் இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ப்ராஃபிட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஐ திங்க் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த விஷயத்துக்கு போகணும். அண்ட் இப்பதான் நீங்க குரூப் இது பாத்திருக்கீங்க, அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நீங்க கண்டிப்பா போவீங்க. ஸோ நிறைய விஷயம் கத்துக்குங்க. இது மட்டும் தான் ட்ரேடிங் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, தேங்க்யூ கோபாலன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. யா. ஸோ உங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேய் காட்டுறதுக்கோ, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு எப்படி ஒன்று இருக்குன்றதை காட்டுறதுக்கோ அப்படின்னு நீங்க நிறைய விஷயத்த கத்துக்கணும் guys. நம்ம இவ்வளவுதான் இல்லை படிக்கிறதுக்கு இல்லை, நிறைய விஷயம் படிக்கிறதுக்கு. அடுத்தடுத்த லெவல் போகணும். நம்ம வந்து முதல் படியே சரியா இல்லைன்னா பின்னாடி இருக்கிறது எல்லாமே பிரச்சனை ஆயிரும். ஸோ அதனால தான் இந்த செஷன் போட்டிருந்தோம். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு கோர்ஸ் செல்லிங்காக நான் இந்த வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க. என்னோட ஸ்டூடெண்ட் இந்த கடைசி 7 நாள்ல அவங்க என்ன அச்சீவ் பண்ணாங்க, அவங்களுக்குள்ள என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தோம், அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அவங்க கிட்ட இருந்து அவங்க நம்ம கேட்க முன்னாடி அவங்க நமக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறதே பெரிய அச்சீவ்மெண்ட் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வெளியில பார்த்த கோர்சஸ், வெளியில பார்த்த நபர்கள் நிறைய உங்களை ஏமாந்துருப்பீங்க, நிறைய லாஸ் பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு சக்சஸ், இப்படி ஒரு இடம் இருக்குன்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கல்ல, அதுவே நாங்க உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டோம். இனிமே வந்து அந்த கடவுள் அண்ட் நீங்க உங்க லைஃப் எல்லாமே நல்லா போகும்ன்றத எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வேண்டிக்கிறேன். ஐ திங்க் இந்த செஷன்ல நீங்க வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஏர்ன் பண்றாங்க, அவங்களுக்கு இருக்க மனநிலை என்ன, கிளாஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதனாலதான் இது. ஏன்னா வந்து இப்படி யாருக்கும் ஒரு சக்சஸ் மீட் நடக்காது. நடந்திருக்குமான்னு தெரியல. என் வந்து உங்களுக்காக எஃபர்ட் போடுறது குறைவா இருக்கும் guys. ஒரு சப்ஸ்கிரைபரோ புதுசா ஒரு ட்ரேடர் பிகினர் வந்து வராங்கன்னா அவங்களுக்கு பின்னுக்கு போய் புஷ் பண்ணி இந்த விஷயத்த பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, மோட்டிவேஷனல் கொடுத்து அப்படி பண்ற டீம் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லையா இல்ல ஜெரம், நம்ம வேற யாரும் இருக்காங்கன்னு நினைக்கல. ஸோ அந்த அளவு நாங்க வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எஃபர்ட் போட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்சா உங்களுக்கு சம்பாதிக்கணும்னு நினைச்சா, ஒரு நல்ல ஒரு இடத்துல படிக்கணும்னு நினைச்சா நாங்க உங்களுக்கு 100% கேரண்டி கொடுக்குறோம். இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜெரம் எதுவும் சொல்லணுமா? ஓகே guys. இல்ல யா இல்ல ஓகே. ப்ரோ, நீங்க ஸோ எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட். நல்லா ட்ரேட் பண்ணுங்க. எந்த டவுட் இருந்தாலும் பயப்படாம நீங்க என்கிட்ட கேளுங்க, நீங்க மெசேஜ் போடுங்க, நாங்க உங்களுக்கு இது பண்ணுவோம். அண்ட் கோர்ஸ் பத்தின அப்டேட் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு இப்போ வாட்ஸ்அப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனலுக்கு இது கொடுக்குறேன், அங்க நீங்க கண்டெக்ட் பண்ணுங்க. நாளைக்கு உங்களுக்கான கோர்சஸ் கரெக்ட் டைம்ல 8:30 மணினா 8:30 மணிக்கு உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். 8:30 to 10:30 உங்களுக்கு கிளாஸஸ் முடிஞ்சிடும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் குரூப்பா இருந்தாலும் தனித்தனி லெவல்ல இருந்து அவங்களை வந்து கைட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க எந்த ஒரு ஒரியும் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 100% உங்களுக்கு சக்சஸ் ரேட் வர்றதுக்கு நாங்க பொறுப்பு. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், எப்பயுமே ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடாது. இதை மட்டும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அடுத்த சக்சஸ் மீட்ல இப்போ வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். ஸோ அது வரைக்கும் எல்லாரும் லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லேர்ன் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா வெறும் கோர்ஸ் 2000 தான் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நாளைக்கு 12 மணிக்கு முன்னாடி. அண்ட் தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் நல்லா ப்ராஃபிட்டா இருப்போம். அடுத்த வருஷத்தை பயங்கரமா கொண்டு போகணும்னு நினைச்சு நான் மீட்டிங்கை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ காய்ஸ். ப்ராக்டிஸ் பண்ண மறந்துடாதீங்க. இதுதான் என்னோட ரூல், எப்பயுமே அதான் உதவும். தேங்க்யூ காய்ஸ்.